friends, welcome to Shah Family Vlog. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா paper flower. First time எங்க சேனல் வந்திருக்கீங்கன்னா subscribe பண்ணிருங்க. வாங்க நான் step by step சொல்லி தரேன். என்னென்ன things வேணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். Scissors, colored scissors, colored paper, glue. வீட்ல இருக்கிற things வச்சு இது பண்ணிடலாம். இது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அழகான பூ தான் பண்ண போறோம். இப்படி பண்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். முதல்ல இப்படி கரெக்டா அதோட லெவல் பார்த்து ரெண்டு லெவல் பார்த்து மடிக்கணும். முதல்ல ஸ்ட்ரெயிட்டா நல்லா மடிக்கணும். இப்போ சிசர்ஸ் வச்சு ஒரு லைனா கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியா கட் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணி முடிச்ச மாதிரி இது ஓபன் சைடு ஓபன் ஆகாத சைடுல இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிட்டு போயிடணும். இப்படி கிராஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு போனா நல்லா இருக்காது. இந்த கட்டிங் மட்டும் பார்த்து அழகா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரே நல்லா அழகா வந்துடும். இப்போ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை அப்படியே ரோல் பண்ணணும். ரோல் பண்ண டைம் கொஞ்சம் அழகா ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இந்த கார்னர்ல கம் ஸ்பேஸ் பண்ணி ஒட்டிடணும். பார்த்தீங்களா, நான் கம்மு போட்டு ஒட்டிட்டேன். ரோஸ் மாதிரியே இருக்கு. பார்த்தீங்களா, சின்ன கிராஃப்ட்ல எவ்வளோ சூப்பராக ரோஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்ககிட்ட உங்கள் வீட்டில் ஃப்ளவர் பாட் இருந்துச்சுன்னா ஃப்ளவர் பாட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் பாட் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுவேன். இது செஞ்சு வச்சுக்கலாம். 2-3 இதே மாதிரி செஞ்சு இதுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் கம்மு போட்டு ஒட்டிட்டேன். இதே மாதிரி 2 கலர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் பாட்டு டீ குடிக்கிற மக்கு ஹேண்டில் உடஞ்சி போச்சு. தூக்கி வீசிடலான்னு பார்த்தோம். அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இதில் ஃப்ளவர் பாட் பண்ணிடலான்னு. இந்த ஃப்ளவர் பாட் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.